السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபியின் தபே தாபியின்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களே, உலமா பெருமக்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் நம் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. இந்த புனிதமிக்க மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வது, இஸ்லாமிய சட்டங்களின் பால் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம் மற்றும் ஒவ்வொரு முஃமினின் மீதும் கடமையாகும். நாளை மறுமை நாளிலே வெற்றியை அடைய வேண்டும் என்றால், சொர்க்கவாசிகளில் மாற வேண்டும் என்றால், சொர்க்கத்தை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் திருப்தியை பெற வேண்டும் என்றால், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திலே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு மரணமும் இஸ்லாத்தில் வந்தாதான் அந்த அபூர்வ வெற்றியை அடைய முடியும். நாளை மறுமை நாளிலே அபூர்வ வெற்றியை பெறக்கூடிய மக்கள் யார் என்றால் முஸ்லிம்கள். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இறைமறையாம் திருக்குர்ஆனிலே இறைவன் ஆலு இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே ஒரு வசனத்திலே கூறுகின்றான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எவன் ஒருவன் நரக நெருப்பிலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் எவன் ஒருவன் நுழைவைக்கப்படுகின்றானோ அவன்தான் வெற்றியை அடைந்து விட்டான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நடிகார்களே, வெற்றியை அடைய வேண்டும் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தில் இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாமிய போதனைகளை பேணி வாழ வேண்டும். சத்தியம் வாய்ந்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இந்த நம்பிக்கையை நாம் உறுதியான நம்பிக்கையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம் அனைவர்களுக்கும் தெரியும், இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சத்தியம் வாய்ந்த ஒரு மார்க்கம் என்று. அசத்தியம் இந்த ஷிர்க், குஃப்ர், அல்லாஹ்வை நிராகரிப்பது, இணை வைப்பது, முஷ்ரிக்கீன்கள், யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாத்தை தவிர மற்ற மதங்களை சார்ந்தவர்கள், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கின்றார்கள் என்ற உறுதியான நம்பிக்கை முதலிலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவன் தன் இறைமறையாம் திருக்குர்ஆனிலே தெளிவான முறையில் கூறுகின்றான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. எவன் ஒருவன் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றானோ அவன் மீது இறைவன் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகின்றான். அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு அல்லாஹ்வின் மூலம் எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். இவர்களுடைய வாழ்க்கையில் ஏகத்துவம் இருக்கின்றதோ அவர்கள்தான்
அல்லாஹ்வின் திருப்தியையும் அல்லாஹ்வின் மூலம் தயாரிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தையும் அவர்களால் பெற முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும். இந்த இஸ்லாத்தை நாம் ஒரு மார்க்கமாக எடுத்துக்கொண்டோம். அகிலங்களை படைத்த அந்த இறைவனை நாம் ரப்பாக எடுத்துக்கொண்டோம். அகிலங்களின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அவர்களை நாம் தூதராக நாம் எடுத்துக்கொண்டோம். நேர்வழி காட்டக்கூடிய இந்த புத்தகத்தின் மீது நாம் நம்பிக்கை கொண்டோம். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நடிகார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தின் மகத்துவத்தை முதலில் நாம் அறிய வேண்டும். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் முழுமைப்படுத்தி விட்டான். இந்த வசனம் அரஃபாவுடைய மைதானத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்குகின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஷிர்கிற்கும் குஃப்ரிற்கும் பித்அத்திற்கும் எந்த ஒரு இடமும் இல்லை என்று நாம் உறுதியான நம்பிக்கையை முதலில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மக்களிலே சிறந்தவர்கள் யார்? உங்களில் கோடீஸ்வரர், லட்சாதிபதி அவர்கள் சிறந்தவர்களா? இல்லை. யாருடைய கல்வியின் மூலம், யாருடைய செல்வத்தின் மூலம், யாருடைய பணிவிடையின் மூலம், யாருடைய வாழ்க்கையின் மூலம் பிற மக்கள் நன்மையை பெறுகின்றார்களோ, பயன் தரக்கூடிய அந்த மனிதன்தான் இஸ்லாத்தில் மிகச் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கைருன் நாஸி அன்ஃபஉஹும் லின்னாஸ். உங்கள் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் எவர்கள் மற்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நம் அனைவர்களுக்கும் தெரியும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய நன்மை எது என்றால் அத்தௌஹீத், ஏகத்துவம் தான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள இந்த மிக சிறந்த ஒரு கொள்கை ஏகத்துவம், அத்தௌஹீத், ஓரிரை கொள்கை. இந்த ஓரிரை கொள்கை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக திகழ்கின்றது. இதை கொண்டுதான் எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்தை நோக்கி அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரச்சாரம் செய்தார்கள், தாவா பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். وما رسلنا من قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون. எல்லா தூதர்கள் இந்த ஏகத்துவத்தை கொண்டுதான் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு மிகப்பெரிய பாவம் எது என்றால் இணை வைப்பதுதான், ஷிர்க் தான், குஃப்ர். இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம் என்று அன்-நிஸா சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே இறைவன் தெளிவான முறையில் கூறுகின்றான். எல்லா பாவங்களையும் இறைவன் நாடியவர்களுக்கு மன்னித்திடுவான் நாளை மறுமை நாளிலே. ஆனால் எவர்கள் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் இறைவன் மன்னிக்க மாட்டான். இந்த வசனம் நம் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒரு வசனமாக இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது கேள்வி என்னவென்றால், கைருன் நாஸி அன்ஃபஉஹும் லின்னாஸ், சிறந்த மனிதன் யார் என்றால் எவன் மூலம் மற்றவர்கள் பயன்பெறுகின்றார்களோ அவன்தான் சிறந்த மனிதன் என்று நாம் எதை கொண்டு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றால், உலகத்தின் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய அருட்கொடை இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த ஏகத்துவத்தை கொண்டுதான் நாம் போதிக்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். முஸ்லிம்களில் பலர் அழைப்பு பணி இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த அழைப்பு பணியின் முக்கியத்துவத்தை அவர்கள் அறியவில்லை. எவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு பணியாக இது இருக்கின்றது என்றால், நபித்துவத்தை இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறைவன் முடித்து விட்டான். இப்பொழுது வஹி இறங்காது, வானத்திலிருந்து வஹி இறங்காது.
இறைவனுடைய அந்த மெசேஜ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் அவர்கள் கொண்டு சென்று வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த வஹி வானத்திலிருந்து இறங்காது. இறுதி தூதர் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாத்தமுன் நபியீன். இந்த உம்மா முஹம்மதியுடைய மிக பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், நபிமார்களின் பணியை சுப்ஹானல்லாஹ் இறைவன் அந்த பணியில் நாம் பங்கு பெறுவதற்கு இறைவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கின்றான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். வஇம்மின் உம்மத்தின் இல்லா ஹலா ஃபீஹா நஸீர். ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதரை இறைவன் அனுப்பி வைத்தான். ஆனால் இதன் பிறகு எந்த ஒரு தூதரும் எந்த ஒரு நபியும் இறைவன் அனுப்ப மாட்டான். ஆகவே இந்த மிகச்சிறந்த ஒரு பணியை யார் செய்ய வேண்டும் என்றால், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முஸ்லிம்கள் தான் இந்த பணியில் ஈடுபட வேண்டும். இந்த முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு பிறகு 23 வருடங்கள் 13 வருடங்கள் மக்கா நகரத்திலே, 10 வருடங்கள் மக்கா மதீனா நகரத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். 23 வருடங்கள். அந்த 23 வருடங்களை குறிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள் அந்த வரலாற்றை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு துடிப்பு இருந்தது. இந்த அழைப்பு பணியை கொண்டு ஒரு துடிப்பு இருந்தது, ஒரு ஆர்வம் இருந்தது. மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கவலையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். மக்களே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் கூறுங்கள். வணக்கத்திற்கு உண்மையான வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் கூறுங்கள். நீங்கள் அபூர்வ வெற்றியை அடைந்து விடுவீர்கள் என்று கூறினார்கள். தம்லிகுல் அரப வல் அஜம். அரபியர்கள் அரபி அல்லாதவர்கள் மீது நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். இந்த கவலையோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட கவலை, எப்படிப்பட்ட ஒரு துடிப்பு, இந்த அழைப்பு பணி கொண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் என்றால், அல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் கூறுகின்றான், ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யூமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபியே, இவர்கள் இந்த இறைமறையாம் திருக்குர்ஆனின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இதன் பின்னே இவர்கள் பின்னே நீங்கள் கவலைப்பட்டு துக்கத்தால் உங்களுடைய உயிரை நீங்கள் அழித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَى آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَذَا الْحَدِيثِ أَسَفًا. வாழ்க்கையில் சற்று சுய பரிசோதனை செய்து பாருங்கள். முஸ்லிம்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சற்று சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கவலை நம்முடைய உள்ளங்களில் ஏற்பட்டதா என்று சற்று நீங்கள் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். நாம் கவலைப்படுகின்றோம் உலகத்திற்காக, உலக ஆசா பாசங்களுக்காக நாம் கவலைப்படுகின்றோம். இந்த உலக சொற்ப காசுகளுக்காக நாம் கவலைப்படுகின்றோம். குழந்தை குட்டிகளுக்காக நாம் கவலைப்படுகின்றோம். மனைவி மக்களுக்காக நாம் கவலைப்படுகின்றோம். ஆனால் மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நரக நெருப்பிலிருந்து அவர்கள் தூரமாக்கப்பட வேண்டும், அல்லாஹ் அவர்களை இந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் எப்பொழுதுவாது நாம் கவலைப்பட்டிருக்கின்றோமா? அவர்களுக்காக நாம் துஆ செய்திருக்கின்றோமா? அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்க வேண்டும், நேர்வழியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் எப்பொழுதுவாது நாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றோமா என்று நாம் சற்று சுய பரிசோதனை செய்ய வேண்டும். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த கவலையோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஹஷருடைய மைதானத்திலே அவர்கள் தன்னுடைய உம்மத்தை பற்றி தான் அவர்கள் கவலைப்படுவார்கள். எல்லா மக்களும் கூறுவார்கள், இறைவா என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்று. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். மாறாக அவர்கள் தன்னுடைய உம்மத்தை கொண்டு அவர்கள் கவலைப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அழைப்பு பணியை கொண்டு மிக சிறந்த ஒரு ஆர்வம், ஒரு துடிப்பு இருந்தது. புகாரியுடைய அறிவிப்பிலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு யூதனுடைய சிறுவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான். அவனுடைய உடல் நலம் விசாரிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதனுடைய அந்த சிறுவனுடைய வீட்டிற்கு செல்கின்றார்கள். அல்லாஹு அக்பர். அகிலத்தின் அருட்குடை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் செல்கின்றார்கள்? அந்த கவலையோடு செல்கின்றார்கள். அந்த சிறுவனுடைய அந்த மரணம் ஷிர்க் குஃப்ரிலே அவனுடைய மரணம் ஆகி வரக்கூடாது என்ற கவலையோடு அவர்கள் செல்கின்றார்கள். அங்கே அந்த சிறுவனை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், அஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நலம் விசாரிப்பதற்காக செல்கின்றார்கள். நாம் இருந்தால் வீட்டில் உள்ள மக்கள் என்ன நினைப்பார்கள்? இல்லையா? வீட்டில் உள்ள மக்கள் என்ன நினைப்பார்கள்? மக்கள் என்ன நினைப்பார்கள்? வெட்கம் இருக்கின்றது நம்மிடத்தில், சத்தியம் இருக்கின்றது. ஆனால் நாம் அந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு, அந்த ஆர்வம், அந்த துடிப்பு நம்மிடம் இல்லை. பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஸ்லிம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கின்றான். தன்னுடைய தந்தையை அவன் பார்க்கின்றான். அந்த சிறுவனின் தந்தை கூறுகின்றார்கள், அதி அபல் காசிம், காசிமுடைய தந்தை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்படு, அதாவது நீ அவர்களுடைய சொல்லை நீ ஏற்றுக்கொள் என்று கூறுகின்றார்கள். உடனே அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹு அக்பர். அதன் பிறகு அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்று விடுகின்றார்கள். இந்த வார்த்தையை அவர்கள் கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன் நார். எல்லா புகழும் இறைவனுக்கு. என் மூலம் அந்த இறைவன் இந்த சிறுவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொண்டான். அந்த இறைவனுக்கு எல்லா புகழும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அங்கிருந்து வெளியே சென்று விடுகின்றார்கள். பாருங்கள் கவலையை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஹ்மத் என்ற நூலிலே இந்த சம்பவம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனா நகரத்தின் ஒரு சம்பவத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். ஸுஹருடைய நேரத்திலே, ஸுஹருடைய தொழுகைக்கு பிறகு கடும் வெயிலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வருகின்றார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைக்கின்றது. என்ன செய்தி என்றால், மதீனா நகரத்திற்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் வந்திருக்கின்றது என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு அழைப்பு பணியின் இந்த சம்பவத்தை, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்காக வெளியே செல்வதற்கு தயாராகி விடுகின்றார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் சற்று ஓய்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அசருடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் அந்த கூட்டத்தை சந்தித்து அவர்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள் என்று.
அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், ஆயிஷாவே, அசரு வரை நான் உயிரோடு இருப்பேன் என்று என்ன கேரண்டி? மேலும் அசர் வரை அவர்கள் இந்த மதீனா நகரத்திலே அவர்கள் அந்த கூட்டத்தார்கள் இருப்பார்கள் என்று என்ன கேரண்டி? ஆகவே உடனே அங்கிருந்து சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தில் உள்ள மக்களை அவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். இன்னொரு சம்பவம் உங்களையும் அனைவர்களுக்கும் தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறு தந்தை யார்? அபு தாலிப். அழைப்பு பணியில் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல உதவிகளை செய்தார்கள். காஃபிராக இருந்தும் முஷ்ரிக்காக இருந்தும் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். அபு தாலிப் அவர்கள் அவர்களுடைய மரணத்துடைய அந்த நேரத்திலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சஹீஹிலே இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிடம் சென்று கூறுகின்றார்கள், யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இன்தல்லாஹ். இன்னொரு அறிவிப்பிலே அஷ்ஹது லக பிஹா இன்தல்லாஹ், இன்னொரு அறிவிப்பிலே அஷ்ஃபஉ லக பிஹா யௌமல் கியாமah. என்னுடைய சிறு தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள். மறுமை நாளிலே இறைவனிடம் இந்த கலிமாவை கொண்டு நான் உங்களுக்காக சிபாரிசு செய்வேன். நீங்கள் இந்த கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், முஸ்லிமாக நீங்கள் மாறிவிடுங்கள். ஒரு கவலையோடு அங்கே செல்கின்றார்கள். ஆனால் அபூ தாலிப் அவர்கள் அங்கே அபூ ஜஹல், அப்துல்லா பின் உமையா போன்ற முஷ்ரிக்கீன்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் குஃப்ரின் பக்கமும் ஷிர்கின் பக்கமும் அழைக்கின்றார்கள். ஆகவே அவர்களுடைய மரணம் வந்து ஷிர்கிலே குஃப்ரிலே அவர்களுக்கு மரணம் வந்து விடுகின்றது. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் என்னுடைய சிறு தந்தைக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வேன், அவர்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்வேன் என்று கூறுகின்றார்கள். அந்த நேரத்திலே குர்ஆனுடைய வசனம் இறங்குகின்றது, மா கான லின் நபிய்யி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன். நபியிற்கும் மோமின்களுக்கும் அனுமதி கிடையாது. எதற்கு அனுமதி கிடையாது? அவர்கள் முஷ்ரிகீன்களுக்காக மரணத்திற்கு பிறகு என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடாது, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளக் கூடாது. அவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் ஹிதாயத்திற்காக துஆ செய்யுங்கள். நேர்வழியை பெறுவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். மேலும் அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துக்கத்தில் இருக்கின்றார்கள். கஸஸ் உடைய அந்த ஒரு வசனம் இறங்குகின்றது, இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த வலக்கின்னல்லாஹு யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் நேர்வழியில் உங்களால் செலுத்த முடியாது. நபியே, நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களை நீங்கள் நேர்வழியில் செலுத்த முடியாது. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவனுக்கு தான் இறைவன் நேர்வழியில் செலுத்துவான் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். யார் நேர்வழி பெறக்கூடியவர்கள் என்று இறைவன் நன்கு அறிபவன், வஹுவ ஆலமு பில் முஹ்ததீன் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை பாருங்கள், அவர்களுடைய துடிப்பை பாருங்கள். இந்த ஒரு விஷயத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரி. லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தாவாவுடைய பணியிலே, அழைப்பு பணியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் எப்படி அந்த மிக உயர்ந்த அந்த துடிப்பு இருந்ததோ அந்த துடிப்பு நம்முடைய உள்ளத்திலும் வர வேண்டும். அந்த ஆர்வம் வர வேண்டும், அந்த விவேகம் வர வேண்டும். ஞானத்துடன் மேலும் விவேகத்துடன் மேலும் அழகான உபதேசத்தை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டும். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், அழைப்பு பணியில் ஈடுபடுவது நம்மில் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என்று நாம் நினைக்க வேண்டும்.
அழைப்பு பணி என்றால் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? மதரசாவில் படிக்கின்ற மாணவர்கள், ஜாமியாவில் படிக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், உலமா பெருமக்கள், அவர்கள் மீது மட்டும்தான் கடமை. அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த துஆத்துகள் அவர்கள் மீது மட்டும்தான் கடமை, என் மீது கடமை இல்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். இல்லை, உங்களுடைய சத்தியத்திற்கு தக்கவாறு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பணியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். ஆகவே இது தவறான ஒரு சிந்தனை. இந்த அழைப்பு பணி என்றால் அதற்கு ஒரு பெரிய கல்வி தேவை. கல்வி தேவை நிச்சயமாக. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். கல்வி இன்றி நீங்கள் என்ன செய்ய முடியாது? இந்த பணியில் நீங்கள் என்ன செய்ய முடியாது? நீங்கள் வெற்றியை அடைய முடியாது. ஆனால் உலமா பெருமக்கள் இருக்கின்றார்கள், அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய துஆத்துகள் இருக்கின்றார்கள். நீங்கள் நேரத்தை ஒதுக்கு அவர்களிடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், ஏகத்துவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அதை கொண்டுதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரச்சாரம் செய்ய வேண்டும். சஹீஹான கொள்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது என்றால் அந்த சஹீஹான கொள்கையை பிறர் மக்களிடம் சஹீஹான முறையில் நீங்கள் எடுத்து வைப்பதுதான் அழைப்பு பணி. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சமுதாயத்தில் ஒரு மனிதன் ஷிர்க்குடைய நிலைமையில், குஃப்ருடைய நிலைமையில் மரணிக்கின்றான் என்றால் நானும் அதற்கு ஒரு காரணம் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், எத்தனை மக்கள் குஃப்ருடைய நிலைமையிலே, ஷிர்க்குடைய நிலைமையிலே அவர்களுக்கு மரணம் வருகின்றது. நாம் அந்த செய்தியை கேட்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இந்த உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நானும் ஒரு காரணம், நான் அவனை சத்தியத்தின் பக்கம் அழைக்கவில்லை, நான் அலட்சியமாக இருந்தேன் என்று நாம் உணர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்ற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். உங்களுடைய மொபைலை நீங்கள் எடுத்து பாருங்கள், எத்தனை முஷ்ரிக்கள், இந்த காஃபிர் சகோதரர்களுடைய நம்பர் உங்களுடைய மொபைலில் இருக்கின்றது என்று. வியாபாரத்தில் குழுக்கள் வாங்குதலில் அவர்களோடு நாம் தொடர்பை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். 10 வருடங்களாக, 15 வருடங்களாக, 20 வருடங்களாக அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதாவது ஒரு முறை இந்த இன்ட்ரோடக்ஷன், இந்த இஸ்லாத்தை பற்றி நாம் கூறியிருக்கின்றோமா? ஏகத்துவத்தை கொண்டு நாம் பிரச்சாரம் செய்திருக்கின்றோமா? இஸ்லாமிய பெண்மணிகளே சற்று நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீட்டிலே வேலை செய்யக்கூடிய எத்தனை காஃபிர் பெண்மைகள் இருக்கின்றன. 10 வருடங்களாக வேலை செய்யக்கூடிய பெண்மணிகள், காஃபிர் பெண்மணிகள், நீங்கள் அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தீர்களா? நாம் அழைப்பது கிடையாது. ஏன்? வெட்கம் இருக்கின்றது, சத்தியம் இருக்கின்றது. இருந்த பின்பும் இந்த வெட்கம் தான் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள் அந்த கிறிஸ்துவர்களை. அசத்தியம் இருந்த பின்பும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? வெட்கம் படுவது கிடையாது. எங்கே சென்றாலும் பிரச்சாரம் செய்கின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே பரவாமல் இருப்பதற்கு அவர்கள் ஒரு தடை என்னவென்றால், அவர்கள் தன்னுடைய மதத்தை, அந்த அசத்தியத்தை அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த அசத்தியத்தை கொண்டு பிரச்சாரம் செய்கின்றார்கள். முஸ்லிம்கள் தான் வெட்கப்படுகின்றார்கள் அழைப்பு பணியில் ஈடுபடுவதற்கு, ஆனால் அவர்கள் கிடையாது. இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் சிஎம்சி, இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுடைய இந்த மாநகரிலே இருக்கின்றது. அந்த பைபிளுடைய அந்த வசனங்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு 3-4 மணி நேரத்திற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஹாஸ்பிட்டலிலே அவர்கள் எழுதுவார்கள். மக்கள் மத்தியில் அவர்கள் அதை கொண்டு பிரச்சாரம் செய்வார்கள். பம்ப்லெட் அவர்கள் என்ன செய்வார்கள்? மக்கள் மத்தியில் கொடுப்பார்கள். அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். ஏன்? அவர்களிடம் ஆர்வம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹுல் முஸ்தஆன், இந்த ஆர்வம் நம்மிடம் இருக்க வேண்டும். தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களிலே நீங்கள் ஒரு சிறந்த சமுதாயம். ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து மறுமை நாள் வரை எத்தனை உம்மத்தார்கள் இருக்கின்றார்களோ அந்த உம்மத்தார்களில் சிறந்த உம்மா, சிறந்த ஒரு கூட்டம் யார் என்றால் இந்த நபிகள் நாயகம் அவர்கள் மீது நம்பிக்கை கொண்ட இந்த உம்மா முஹம்மதியா. குன்தும் கைர உம்மா. ஆனால் இதற்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. என்ன நிபந்தனை? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர்.
நன்மையை கொண்டு நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமையை கொண்டு நீங்கள் தடுக்குகிறீர்கள். நன்மை நான் ஆரம்பத்திலே உங்கள் மத்தியில் நான் கூறினேன், மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் ஏகத்துவம், மிகப்பெரிய பாவம் என்னவென்றால் இந்த ஷிர்க் இணை வைப்பதுதான். இதை கொண்டு நாம் தடுக்க வேண்டும், அதை கொண்டு நாம் போதிக்க வேண்டும். ஏகத்துவத்தை கொண்டு நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும், போதிக்க வேண்டும். இந்த ஷிர்க் இணை வைப்பை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு அந்த ஷிர்க்கிலிருந்து தடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நபிமார்கள் இந்த பணியில் ஈடுபட்டார்கள். அந்த பணியில் ஈடுபடுவதற்கு இறைவன் நமக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் அக்பர். இந்த சிந்தனையோடு நீங்கள் இந்த பணியை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள்? ஃபவல்லாஹ் லா யஹ்தியல்லாஹு லா யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதா கைருல் லக மின் ஹுமுரின் நஅம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அலியே, உங்கள் மூலம் ஒரு மனிதன் நேர்வழியை பெறுகின்றான் என்றால் சிவப்பு ஒட்டகங்களை விட உங்களுக்கு மிகச் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் ஒவ்வொருவரும் இந்த அழைப்பு பணியின் இந்த முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும், மேலும் நாம் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளங்களில் இந்த அழைப்பு பணி இந்த விஷயத்தை கொண்டு நாம் நம்முடைய உள்ளங்களில் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய அமல்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மக்கள் நம்மை பார்த்து தீர்வு செய்கின்றார்கள். கவனமாக கேளுங்கள். மக்கள் முஸ்லிம்களின் அமல்களை, முஸ்லிம்களின் செயல்களை பார்த்து தீர்வு செய்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், தவறான செயல்களை கொண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு தவறான பிரச்சாரம் செய்கின்றார்கள். மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு பயம் ஏற்படுகின்றது. ஏனென்றால் முஸ்லிம்களை பாருங்கள், எப்படி கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் மோசடி செய்கின்றார்கள். அல்லாஹுல் முஸ்தஆன். நல்ல ஒழுக்கங்களை நீங்கள் பேணி வாழுங்கள், நல்ல இஸ்லாமிய சட்டங்களை நீங்கள் பேணி வாழுங்கள். அதன் பிறகு பாருங்கள் மக்கள் எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் விரைந்து வருகின்றார்கள் என்று. உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. முஸ்லிம்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையான முறையில் நீங்கள் நுழைந்து விடுங்கள், ஷைத்தானின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று இறைவன் அல் பக்ராவுடைய அத்தியாயத்திலே கூறுகின்றான். நாம் முஸ்லிம்களை விட மூமினாக நாம் மாற வேண்டும். ஏனென்றால் நம்முடைய உள்ளங்களில் உண்மையான ஈமான், உண்மையான நம்பிக்கை கிடையாது. நாட்டுப்புறவாசிகள் என்ன கூறினார்கள்? காலத்தில் ஆராபு ஆமன்னா குல்லம் தூமினு. அந்த நாட்டுப்புறவாசிகள் கூறினார்கள், நாம் மோமின்கள் என்று இறைவன் கூறுகின்றான். நபியே, நீங்கள் கூறிவிடுங்கள், நீங்கள் மோமின் கிடையாது, நீங்கள் முஸ்லிம்கள் என்று கூறுங்கள். ஏனென்றால் உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் நுழையவில்லை என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவினால் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். குறிப்பாக நம்முடைய செயல்களை கொண்டு, நம்முடைய நற்காரியங்களை கொண்டு மக்கள் உணர வேண்டும். நாம் அவர்களுக்காக நாம் ஒரு கிருபை, ரஹ்மா என்று நாம் மக்கள் உணர வேண்டும் நம்மை பற்றி. உங்களுடைய பக்கத்து வீட்டில் ஒரு முஷ்ரிக், ஒரு காஃபிர் இருக்கின்றான் என்றால் அவன் உணர வேண்டும், இந்த முஸ்லிம், இந்த குடும்பம் நமக்காக ஒரு மிகப்பெரிய ரஹ்மா, மிகப்பெரிய கிருபை, அருட்கொடை என்று அவர்கள் நினைக்க வேண்டும். கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் நம் அனைவர்களுக்கும் தெரியும், முஸ்லிம்களுடைய கடைகளுக்கு நாமே செல்வது கிடையாது. ஏனென்றால் மோசடி செய்கின்றார்கள் என்று. ஆனால் காஃபிர் அவன் மோசடி செய்யாமல் அவன் என்ன செய்கின்றான்? கொடுக்கல் வாங்குதல் அந்த விஷயத்தில். ஆனால் நினைத்துக் கொள்ளுங்கள், அனைத்து நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான முறையில் வர வேண்டும். இறுதியில் இந்த விஷயத்தை கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று நீங்கள் கவனமாக கேளுங்கள். நம்மில் ஒவ்வொருவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு மார்க்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அறிய வேண்டும். மக்கள் மத்தியில் இதை கொண்டு நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம்
இந்த மார்க்கத்தின் மகத்துவத்தை நாம் அறியவில்லை. இதன் காரணமாகவே நாம் பார்க்கின்றோம், அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அதிகமான மக்கள் யார் என்றால், யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, புதிதாக யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள், இஸ்லாமிய மார்க்கம் அகில இந்த உலகத்தின் மிகப்பெரிய அருட்கொடை என்று அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள். இதன் காரணமாகவே அவர்கள்தான் என்ன செய்கின்றார்கள், அழைப்பு பணி ஈடுபடுகின்றார்கள். நான் முஸ்லீம், என்னுடைய தந்தை முஸ்லீம், என்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் முஸ்லீம், ஆனால் இதன் காரணமாக நாம் உணரவில்லை, இந்த இஸ்லாத்தின் மகத்துவத்தை நாம் அறியவில்லை. ஆகவே இந்த இஸ்லாத்தின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எப்படி நீங்கள் நினைக்கிறீர்களோ நாளை மறுமை நாளிலே இறைவனுடைய அந்த திருப்தியை பெற வேண்டும், சொர்க்கத்தை பெற வேண்டும், அந்த அபூர்வ வெற்றியை அடைய வேண்டும் என்று, அப்படியே உங்களுடைய சமுதாயத்தில் உள்ள மக்களுக்காகவும் இந்த சிந்தனையோடு நீங்கள் அவர்களுடன் நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அழைப்பு பணியில் ஈடுபடுவதற்கும் இந்த முக்கியத்துவத்தையும் அவசியத்துவம் உணர்வதற்கும், மேலும் இந்த அழைப்பு பணியின் இந்த கவலையோடு நபிகள் நாயகம் அவர்கள் எப்படி கவலைப்பட்டார்களோ, எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த துடிப்பு இருந்ததோ, அந்த துடிப்போடு ஆர்வத்தோடு கவலையோடு வாழ்வதற்கு இறைவன் பாக்கியமும் அருளும் தந்தருள்வானாக. ஆமீன். ஃபஜஸாக்குமுல்லாஹு கைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.